இந்த நாடு நற்செய்தி எப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு நிறைய சைன் போர்ட்ஸ் பாக்குறோம் இல்லையா? அதை நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொடுக்கப்பட்ட ஷார்ட் டைம்ல நம்ம அதை முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் சைன் போர்ட் பாத்தீங்கன்னா டேஞ்சர் சைன் போர்ட் நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம்னா, அந்த எலக்ட்ரிக்கல் இதுல எல்லாம் பார்ப்போம் இல்லையா? கரண்ட் வந்து இருக்கு, அதை வார்ன் பண்றதுக்கு போட்டிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் கொடுக்குற சைன் போர்டு என்ன தெரியுமா? ரோமர் 6ல பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு சம்பளம் தான் மரணம் தான் போட்டிருக்குதே. ஆனாலும் நம்ம அதை போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் மரணத்தை, பாவத்தை பண்ணி. அதனால இந்த நாள்ல நம்ம இந்த சைன் போர்டை பார்த்து நம்ம வந்து ஒதுங்கி ஜீவிக்கலாம். அந்த பாவத்துல வந்து மரணம்ன்றது ஆத்மாவிலே மரணம் ஏற்பட்டதை ஆண்டவர் வான் பண்றாரு இல்லையா? ரோமர் 6ல நம்ம படிக்கிறோம் அதை. அதனால இந்த சைன் போர்டுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்த சைன் போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம், வெல்கம் போர்டு இருக்கு. அதாவது கல்யாண வீட்டுங்கள்ல, சிலர் வீட்டுங்களில் கூட போட்டிருப்பாங்க. அப்புறமா வந்து ரெக்ரியேஷன் சென்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துங்கள்ல நம்ம அதை பார்ப்போம் இல்லையா? வெல்கம் போர்டு இருக்கும், வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிட்ட உடனே நம்மளுக்கு நாட் அலவுட், அவ்வளவுதான். ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் நம்ம இருக்க முடியும், அதோட வெளியே வந்துடலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்குற வெல்கம் போர்டு இருக்கு பார்த்தீங்களா? மத்தேயு 11ல நம்ம பாக்குறது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க, நம் தேவன் கூப்பிடுகிறார். வெல்கம் போர்டு போட்டு இந்த நாள்ல நம்ம எல்லாரும் தான் வருத்தத்தை சுமந்துட்டு இருக்கிறோம், பாரத்தை. இந்த நாள்ல அந்த வெல்கம் போர்டு பார்த்து ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக போயிடுவோம்னு சொல்றேன். அடுத்த போர்டு பாத்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான போர்டு. போற வழியிலலாம் நம்ம அதை பார்ப்போம் இல்லையா? மீல்ஸ் ரெடின்ற போர்டு. அந்த மீல்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சாப்பாடு ரெடின்னு போட்டு வச்சிருப்பானுங்க இல்லையா? அவங்க கொடுக்குற சாப்பாடு எப்படின்னா, அது இந்த உலக பிரகாரமான சரீரத்துக்குரிய சாப்பாடு, அதுவும் தேவைதான். ஆனா ஆத்மத்துக்குரிய ஒரு சாப்பாடு நம்மளுக்கு தேவை. ஆண்டவர் மீல்ஸ் ரெடின்னு சொல்லுகிறார். யோவான் 6:35 பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவாப்பம் நானே, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அதை வந்து எவ்வளோ பெரிய மீல்ஸ் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருல, ஆவிக்குரிய மீல்ஸ். ஆத்மத்திற்கு நம்ம எடுக்கிற ராபோஜனம் எவ்வளோ விலையேற பெற்றது. இந்த நாள்ல இருந்து நம்ம ராபோஜனம் எடுக்கும் பொழுது, கம்யூனியன் எடுக்க போனோம்னா, நம்ம இதை மனசுக்குள்ள, ஆண்டவரே உடைய ரத்தம் சகல பாவங்களையும் நோய்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு அதை எடுத்து பரிசுத்தத்தோடு ஆசரித்தோம்னா, கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்யற, நித்திய ஜீவனை கொடுக்குறாருல. இந்த உலக பிரகாரமான சாப்பாடு சரீரத்துக்கு மட்டும்தான். ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆகாரமோ சரீரத்துக்கு மட்டும் இல்லை, ஆத்மத்திற்கும் அது புஷ்டியை தருது இல்லை, நித்தியத்தை அடையும்படியா நம்மளை வழி நடத்துது. அந்த மீல்ஸை நோக்கி போவோம்னு சொல்ல